வழி வேணும்னா நீங்க தான் வந்து சொல்றேன். நீங்க வீக் மைண்டடா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் மைண்டடா கிடையாது. நீங்க அவரால் தான் வந்துட்டு அவங்களோடய நீங்க கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு வந்து பார்க்க வந்த சுப்பிரமணியம் சொல்லி வர முடியல, நிறைய பேரால வர முடியல. 100 பேர் வேலை பார்க்குற ரங்கசாமி 7வது தான் படிச்சிருக்காரு, வர முடியல வந்து. ஸோ இப்போ என்ன சொல்றது, சுப்பிரமணியனை வந்து பார்க்கும்போது அவர் சொன்ன இது ஒரே ஒரு விஷயம்தான் டக்குன்னு புரிஞ்சுக்கிச்சு, அந்த கான்செப்ட் என்னன்னு. அவர் கிட்டத்தட்ட நான் வந்து 60 70 லட்ச ரூபா சேவ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ நான் போன வாரம் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ சொல்றாரு, நீங்க சொன்னபடி அந்த டிசிஷன் எடுத்தேன், முதல்ல அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்தேன் சார். நான் வந்து என்னுடைய காசு பணம் எல்லாம் மிச்சமாயிடுச்சு, கிட்டத்தட்ட 70 lakhs has been just சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் 50 லட்சம் போட போறேன்னாரு. அந்த கான்செப்டை கேட்டோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, 30 லட்சம் போட்டுட்டீங்களா, அந்த 10 லட்சம் போனா போகுது, அதோட ஒன்று வெளியே வந்துருங்க, இல்லைன்னா மொத்தமா அவங்கள முழுங்கிடுவான். அப்ப என்ன சொன்னாரு, யாரை கேட்டு 50 லட்சம் போடுறீங்கன்னு கேட்டேன். இல்லை, எங்க மனைவி சொல்றாங்க சார், அதான் வந்து வருஷத்துக்கு 20 கோடி ப்ராஃபிட் வரும், அப்போ வந்து எனக்கு 10% எனக்கு தரேங்கிற 2 கோடி ரூபா ப்ராஃபிட் வரும், அதான் என் மனைவி சொல்றாங்க, நான் தான் போடலான்னு இருக்கேன். மனைவி சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் வந்து. அதனால நீங்க வந்து முடிவெடுக்கணும், நீங்க தனித்துவமா நீங்க தான் முடிவெடுக்கணும் எல்லாத்தையும். நீங்க என்ன குழந்தையா? நானும் எல்லார் வீட்டுல தான் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து. எங்க அப்பாட்ட இருந்துச்சு பயங்கரமா வந்து, இப்ப வரைக்கும் அவர் மாற முடியாது. அதெல்லாம் சில பேரை மாற்றவே முடியாதுங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க தெளிவாயிடுங்க வந்து. நான்லாம் எந்த விஷயத்தையும் எங்க அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன், அவ்வளவுதான். அவர் வந்து வயசுல மூத்தவர், அவர் வயசுக்கு என்னை பெற்றதுக்காக நான் மரியாதை கொடுக்குறேன். அதுக்காக நான் அவர் சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் கேட்டேன்னா நான் குப்பத்தொட்டிக்கு தான் நான் போகணும். நான் தெளிவான ஆள், நான் தெளிவா இருக்கணும். நான் தெளிவா இருந்தால் தான் 10 பேரை நான் வழி நடத்த முடியும். நானே குப்பத்தொட்டிக்கு போயிட்டேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து முடிவு எடுக்க கத்துக்கோங்க வந்து. நான் பார்த்துட்டேன்ல, நிறைய விஷயம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணணும். ஆனால் ஒரே நாள் கரெக்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க பிரெயின் வந்து வேற ஷிஃப்ட்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் ஆகும். கிவ் டைம். அதாவது நான் எதுவுமே பிளான் பண்றதே கிடையாது. நான் லாஸ்ட் மந்த் நான் வந்து சும்மா வந்தேன், டக்குன்னு ஒரு தாட்டு, சரி ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. அப்போது நான் நினச்சி பார்க்கல. வந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், முக்கியமாக என்னை மதித்து வந்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன் வந்து. ஆனால் இன்னும் நிறைய செய்யணும், நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும்னு இந்த இறைவன் தீர்மானிக்கிறோனோ அது வரைக்கும் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக வந்து. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும்னா நம்ம என்னவா ஆகணும்? நம்ம வளமையின் சின்னமாகணும். நான் என்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கணும். அப்போதான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாரையும் நான் ஒழிக்க முடியும். இந்த நார்மலாக போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த சிஸ்டமை மாற்றணும்னா என்கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து அதுக்கு நிறைய வேணும். துணிச்சல் வேணும், உங்களுக்கு ஞானம் வேணும், பணம் வேணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உடனே நீங்கள் கோவப்படக்கூடாது, எல்லா விஷயங்களும் வேணும். அதனால வந்து கண்டிப்பாக நான் கண்டக்ட் பண்ணுவேன், வேற மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். அது இறைவன் தீர்மானிப்பார். இப்போ அது இல்லாமல் என்னுடைய திரைப்படத்திலே நிறைய விஷயங்களை நான் வச்சிருவேன். அதுலேயே வந்து எனக்கு பூத்த தெரியும், எப்படி புகத்தணும் தெரியும். இந்த மனுஷனுக்குள்ள, இந்த ஆழ் மனசுக்குள்ள ஏஎல் சூர்யா எப்படி போகணுன்ற வித்தையை நீங்க பார்ப்பீங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா வந்து என்னை பின்தொடர்பவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதுக்கு நான் தான் உதாரணம். அடுத்த கேள்வி ப்ளீஸ். அதாவது ப்ரோ, இப்போ வந்து சரவணன் பேசினார், ஆர்கானிக் லைஃப் கேர். அவர் தான் நான் சந்தித்த மனுஷன்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவர் வந்து முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அவர் கலந்துக்கிற மாதிரி கூட சொன்னார், ஆனால் தெரியல வந்து. ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லக்கூடாது, 2 மாதம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வந்து. ஓகே, நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவோம். அவர் வந்து நிறைய விஷயம் நான் வந்து அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து பல பேர் பார்க்குறாங்க, யாருக்குமே எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கவே இல்லை. உங்களை மாதிரி யாருக்குமே எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கவே இல்லை. ஏன்னா கான்செப்டே உங்களுக்கு புரியலையே, கான்செப்டே தெரியலையே. இப்போ ஆர்கானிக் லைஃப் சரவணன்ட்ட பேசும்போது தான் 6 lakhs வந்து பர் இயர் ரெனியூவல்கே 6 lakhs செலவு பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், இப்போது சுகந்தி எடுத்துக்கோங்க, நான் ஆயில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ சுகந்தி வந்து பார்க்கும்போது சரி, அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் கேட்டாங்க, ஆனால் செய்ய முடியல அவங்களால. நான் விளம்பரம் கூட போட்டேன் யூடியூப்பில். அப்போ வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் நீங்கள், நான் ஒரு பையனை கூட பார்த்தேன், இவங்கள மாதிரி செலவு பண்ணிட்டு அந்த பர் இயர் 50,000 rupees செலவு பண்ணிட்டு ஒரு ஆர்டரும் கிடைக்கல. ஆனால் இவருக்கு வந்து எந்த இதுவும் பண்ணலை. ஆனால் கான்செப்ட் பேஸ் இருக்கு பாருங்க, அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டாரு. அப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாரு அவர் வந்துட்டு விற்கிறதுக்கு. அதான் நம்ம சொல்கிறேன், மனுஷன் வந்து நம்ம நிறைய விற்கிறதுக்கான நிறைய ஆயத்தங்கள் நம்ம வந்து வச்சிருக்கணும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வித்துக்கிட்டே இருக்கும் வந்து. இப்போ எல்லாரும் என்ன சொல்றது, நான் ஆரம்பத்துல புத்தகம் போட்டேன், புத்தகம் போடும்போது என் கூட ஒருத்தர் இருந்தார் பெரியவர், இதெல்லாம் எங்க விற்க போகுது, இதெல்லாம் எங்க விற்க போகுது சொல்லிட்டே இருந்தாரு. அவர் சொல்றதுக்காக நான் முடங்கிட்டேன். நான் கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன், என் புத்தகத்தை வந்து எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, விபிபியா, போஸ்டலா, ஓகே போஸ்டல் அனுப்புவோம், அமேசானா அமேசானுக்கு அனுப்புவோம், பிளிப்கார்ட்டா பிளிப்கார்ட்டுக்கு அனுப்புவோம், நேரடியாக வாங்குறாங்கன்னா கொரியர் அனுப்புறாங்களா, எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்க கொடுங்க வந்துட்டு. அவன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நம்ம தான் அது கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. இப்போ இவ்வளோ நான் வந்து பெருமைக்காக சொல்ல, நிறைய சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து அங்கெல்லாம் போயிட்டு தீர்க்காத பிரச்சனைகளை எங்கிட்ட வருவாங்க. அவங்க ஏகப்பட்ட அந்த விசிட்டிங் கார்டில் இந்த டிகிரியே போட முடியாத அளவுக்கு இந்த போட்டு வச்சிருப்பாங்க. அங்க பல வருஷமா போயிருப்பாங்க. ருத்ரன் டாக்டர் எல்லாம் 15 வருஷம் போனவங்கலாம் என்ன வந்திருப்பாங்க வந்துட்டு, சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அவனுக்கு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஞானம் தான் தீர்வு, இந்த அறிவு தான் தீர்வு. யாருமே அது தூண்டுறதே கிடையாது. மாத்திரையை கொடுத்துட்றான், மாத்திரையை கொடுத்தா நீங்க அவ்வளவுதான் சோர்வாயிடுறீங்க வந்துட்டு. அப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரே ஒரு தொடர்பை கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அவர் ஒத்துழைக்கணும், அந்த சீக்கிரட்டை சொல்றதுக்கு அவர் ஒத்துழைக்கணும், அந்த கான்செப்டை நீங்க வந்து பிடிச்சிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியா வச்சு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் யுவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதுதான் பிரச்சனையே வந்து. அது ஃபுல்லா சூட்சமம் தெரியல. அப்போ நீங்க கொஞ்சம் உள்ள துருவணும், நீங்க கொஞ்சம் தேடணும் வந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் வில் ஓப்பன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக